ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெசிபி. குக்கரில் குழையாமல் அடிபிடிக்காமல் கல்யாண வீடுகளில் பரிமாறுற மாதிரியான நல்ல மணக்க மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகள்லேயும் ஹோட்டல்லையும் கிடைக்கக்கூடிய மட்டன் பிரியாணி வாசனையும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா நம்ம சொல்கிற அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அருமையான டேஸ்டான மட்டன் பிரியாணி பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் கழுவி ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ். மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸை 2-3 தடவை கழுவிட்டு அடுத்தது மட்டன். நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பிரியாணின்னு பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ இந்த மட்டனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்படி ஊற வைக்கும் போது அந்த மட்டனில் அந்த மசாலாவோட டேஸ்ட் இறங்குறது மட்டும் இல்லாமல் மட்டன் சீக்கிரமாகவும் வேகும். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. அதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 1 மராத்தி மொக்கு சேர்த்துக்கலாம். 1 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். இப்போ ஹோல் பைசஸ் சேர்த்தாச்சு. இது நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வெங்காயமாக 4 சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலராக வந்தாதாங்க பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 4 பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மசால் போட்டு ஊற வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. மட்டன்லேருந்து தண்ணி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். மட்டன் நல்லா சுருண்டு வெந்து வரணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா சுருண்டு வெந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துலேயே மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து மட்டன் நல்லா சுருண்டு வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினா கொத்தமல்லி 2 கைப்பிடி சேர்த்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொத்தமல்லி புதினாவை அரைச்சி சேர்க்கும் போது அதோட வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ இதில் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துருந்தோம். இப்போது மட்டன் வேக வைக்க போகிறோம், அதனால கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம்.
இப்படி மசாலாவோட மட்டனை குக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது நல்ல விசில் வந்துருச்சு. ஸ்டீம் ப்ரெஷர் எல்லாம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம மட்டனில் எந்த தண்ணியும் சேர்க்காம தான் வேக வச்சோம். ஆனால் மட்டனில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்த தயிர் இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்தி ஊற வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஈக்குவலாக மட்டன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட எடுத்துக்கலாங்க. அது நம்ம இஷ்டம்தான். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இப்படி ரைஸ் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கும் போது அந்த மசாலாவோட வாசனை ரைஸில் இறங்குறது மட்டும் இல்லாமல் ரைஸ் நல்லா உதிரியாகவும் வருங்க. இப்போது 1 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு ரைஸ் எடுத்திருந்தேங்க. அதனால் இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால நம்ம 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி போதுமானதாக இருக்குங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை லிட்டை போட்டு மூடி விட்டுடுங்க. இப்போது நம்ம வெயிட் போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நல்லா ஆவி பிடிச்சி வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ரைஸ் தண்ணி உறிஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துன தண்ணி சரியான அளவில் இருந்ததுனால ஈக்குவலாக வெந்து வந்திருக்கு. ஒரு 60% ரைஸ் இப்போயே வெந்துடுச்சு. அடுத்து நம்ம தம் போடும்போது 40% வெந்து வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை லிட் போட்டு மூடி விட்டுடுவோம். இப்போது வெயிட் போட்டு விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டீம் ப்ரெஷர் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல கமன்னு வாசனையோட கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு நல்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டோம். இதை நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா கூட ஒரு கிரேவி கூட பரிமாறும் போது அருமையாக இருக்குங்க. குக்கரில் குழையாமல் அடிபிடிக்காமல் நல்ல வாசனையோட டேஸ்டான மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினி வாசு திருச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற ரெசிபி வீடியோக்களையும் பாருங்கள். தேங்க்யூ.